அடுத்த காசிப் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிரேட் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா, தட் இஸ் அல்லு அர்ஜுன். அவர் வந்து ரீசெண்டா வந்து படத்துல நடிச்சாரு. அந்த படம் நல்ல ஹிட் ஆச்சு. இப்போ வந்து இன்னொரு படத்துல வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லி. அட்லியோட டைரக்ஷன்ல ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவுல ஒரு படம் வந்து உருவாக போகுது. அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்றது யாரு அப்படின்னா, சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன். அவங்க தான் வந்து ப்ரொடியூசர் ஃபார் தட் மூவி. ஸோ பெரிய பட்ஜெட்ல படத்தை வந்து எடுக்க போறாங்க, உருவாக்க போறாங்க. ஹீரோ ஓகே அல்லு அர்ஜுன். இவ்வளோ பெரிய பொருட்செலவுல ஒரு படத்தை வந்து எடுக்கிறான். ஒரு ஹீரோயின் இருந்தா போதுமா, 2 ஹீரோயின் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 மாங்காக்கு பிளான் பண்றாங்க இந்த படத்தோட டீம். ஸோ ஒரு ஹீரோயின் யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா மேடம். அவங்களுக்கு வந்து தெலுங்குலயும் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு, தமிழ்லயும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ எப்படியாச்சும் அவங்கள பேசி ஓகே பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் மொத்த காலில் நிற்கிறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹீரோயின் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது, மலையாளத்துல இருந்து ஒரு ஹீரோயின் வந்து இறக்கலாம்ப்பா. ஸோ மலையாளத்துல தான் அவ்வளோ நடிகைகள் இருக்காங்களே, சாய் பல்லவி இருக்காங்க, அவங்கள இறக்கினா கூட செம சூப்பரா இருக்கும். அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக வந்து டிராகன் படத்தில் வந்து நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க கூட பேசலாம். நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இந்த அந்த சினி இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க. ஸோ மலையாள சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 ஹீரோயினுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டுகிட்டே இருக்காங்களாம். அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் யாருக்கு அப்படின்னா சமந்தா. சமந்தா வந்து ஓகே சொல்லாமே இது வரைக்கும் இருக்காங்க. ஓகே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி சப்போஸ் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா, பாலிவுட்டில் போய் ஒரு ஹீரோயின் வந்து இறக்குமதி பண்ணுறோம், கிளாமரை காட்டுறோம், படத்தை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட டீம் யார் வர போறாங்க, எப்படி வர போறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்க, படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, பிகாஸ் அட்லீஸ்ட் டைரக்ட் பண்றாரு இல்லையோ.